Hi guys, welcome to my channel. இன்னைக்கு ரோட் சைடுல கிடைக்கிற டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே சிம்பிள் அண்ட் டேஸ்டியா அதே சமயம் குயிக்கா எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் 65 எப்படி செய்யலாம்ன்றத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிச்சு எடுத்த 65 நல்லா ஆற விட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஒரு அடிகனமான வானல் வச்சு 2 குழி கரண்டி ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் குட்டியா கட் பண்ண ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுனால நல்ல பிளேவர் கொடுக்கும். இதுலயே நீல வாக்குல கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்து வதக்கி நீல வாக்குல கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் சேர்த்து 2 வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், ரொம்ப வதக்குனா சீக்கிரமாவே வெந்துடும். 2 வதக்கு மட்டும் வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு காயெல்லாம் இது மாதிரி ஒரு சைட்ல ஒதுக்கிட்டு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். நான் 3 எக் இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எக் ஆட் பண்ணி எக்குக்கு தேவையான சால்ட், பெப்பர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டு லைட்டா வெந்த பிறகு கிளறி முட்டையை பொரிச்சு காயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயை தனியா ஒதுக்கிட்டு சென்டர்ல எக் ஆட் பண்ணி ஒரு 1/2 ஆயில் வந்ததுக்கு அப்புறம் கிளறி இது மாதிரி செய்யும் போது ஸ்மெல் வராதுங்க. இல்ல நீங்க தனியா எக் பொரிச்சு எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது மாதிரி காயோடைய எக்கை உடைச்சு ஊத்தி பொரிச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல நீங்க தனியா பொரிச்சு எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தனியா பொரிச்சு எடுத்து இந்த ஸ்டேஜ்ல காயோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை காயெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்து பொரிச்ச சிக்கனையும் இது கூடவே சேர்த்து கிளறிக்கலாம். காய் சேர்க்கும் போதே பச்சை மிளகாயும் குடமிளகாயும் கட் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். தம்பி சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கலங்க. தம்பி திடீர்னு கேட்டதுனால வீட்டுல இருந்ததை வச்சு ஃபாஸ்டா செஞ்சு கொடுத்துட்டேன். நான் நார்மலா வீட்டுக்கு சாதம் சமைக்கிற அரிசி சாதம் தான் எடுத்திருக்கேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் வேணும்னா எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு உதிரா வடிச்ச சாதம் கூட இது கூட சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் தாராளமாவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான சால்ட் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து ரைஸோட நல்லா கலந்து இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியா இருந்தா கொஞ்சமா சால்ட் சேர்த்து ஃபைனலா இறக்கும் போது வெங்காயத்தாள் இருந்தா கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைனாக்கா சாப் பண்ண கொத்தமல்லி தழைய சேர்த்து கிளறி இறக்குனா என்னோட ஸ்டைல்ல ரோட் சைட்ல கிடைக்கிற மாதிரியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. ரொம்பவே உதிரா சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பை பாய்.